கிட்னி முறைகேடு தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். சிறப்பு புலனாய்வு குழு அமைத்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு செல்லும் என அறிவிப்பு. சென்னையில் போராட்டம் நடத்த முயன்றதாக தூய்மை பணியாளர்களை கைது செய்தது காவல்துறை. பாதுகாப்புக்காக ரிப்பன் மாளிகை முன்பு காவல்துறையினர் குவிப்பு. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக சென்னை மேயர் பிரியா விளக்கம். மழைநீர் தேங்கினால் உடனுக்குடன் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என பேட்டி. வரக்கூடிய மழைக்காலங்களில் வட்டார வாரியாக மண்டலங்களில் நடக்கக்கூடிய என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, மழை காலங்களில் எந்தெந்த பகுதியில் தண்ணி தேக்கம் இருக்குது, இல்லை சப்வேஸ் எந்த அளவு ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது, இல்லை பின் பகுதியெலாம் கிளியர் பண்ணாமல் இருக்கா, இன்னும் பின் லாரி வரலையா அப்படின்ற முற்றிலுமாக கண்காணிக்கும் வகையில் இன்றைக்கு ரீஜன் வாரியாகவே திட்டம் துவங்கப்பட்டிருக்கு. சென்னையில் உள்ள மென்பொருள் நிறுவனங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. துரைப்பாக்கம் மற்றும் சோழிங்கநல்லூரில் ஊழியர்களை வெளியேற்றிவிட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. புதிய தலைமுறை அலுவலகத்திற்கு 2வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல். டிஜிபி அலுவலகத்திற்கு வந்த மிரட்டல் மேலையடுத்து தீவிர சோதனை. தேர்தல் பரப்புரையை ஆளுநர் தொடங்கிவிட்டார் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. பாசிச பாஜகவுக்கு ஆதரவாக பேசுவதாக நினைத்து ஆளுநர் திமுகவுக்கு பிரச்சாரம் செய்துள்ளதாக பேச்சு. தமிழ்நாட்டில் கொள்கையற்ற இளைஞர் கூட்டம் உருவாகியுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி விமர்சனம். நெறிப்படுத்தும் பொறுப்பு எல்லோரையும் விட நமக்கு உள்ளது என்றும் பேச்சு. ஈரோடு மாவட்டத்தில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி. அதிருப்தியில் உள்ள செங்கோட்டையனின் மாவட்டம் என்பதால் அரசியல் களத்தில் பரபரப்பு. பீகாரில் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனி தேர்தல் வாக்குறுதி. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் முடிவு. வார இறுதி நாட்களையொட்டி தங்கம் விலை குறைந்தது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்து 90,080 ரூபாய்க்கு விற்பனை. தொடர்ந்து புதிய உச்சத்திலேயே விற்பனையாகும் வெள்ளி விலை. சென்னையில் இன்று ஒரே நாளில் கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 180 ரூபாய்க்கு விற்பனை. சேலம் அருகே இளநீர் வியாபாரியிடம் தங்க மோதிரம் பறித்த காவலர் உட்பட 4 பேர் கைது. காவலரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் பாலியல் புகாருக்குள்ளான பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டம். நள்ளிரவில் மாணவ மாணவியரை வலுக்கட்டாயமாக கைது செய்தது காவல்துறை.
தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பாதுகாப்பு கருதி கெலவரப்பள்ளி அணையிலிருந்து 4000 கன அடி நீர் திறப்பு. வேலூர் மாநகர் கன்சால்பேட்டை பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். தேங்கி நிற்கும் தண்ணீரை விரைந்து வெளியேற்ற மக்கள் கோரிக்கை. பிலிப்பைன்ஸ் நாட்டில் 7.6 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் கடலோர மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம். அமைதிக்கான நோபல் பரிசு இன்று அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு கிடைக்குமா என உலக அளவில் எதிர்பார்ப்பு. கென்யாவில் 8 நாள் விடுமுறை முடிந்து சொந்த ஊர் திரும்பிய மக்கள். ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் பயணித்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல்.